2024 நவம்பர் 28 வியாழக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற இருக்கிறது. இன்றைய வானிலை அமைப்பு. நிகழ்வின் நகர்வுகள் எப்படி? ஏற்படுத்தப் போகும் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை மற்றும் காற்றுடன் அதி கனமழை எங்கெல்லாம்? மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மழை எப்போது? இன்று உருவாகும் புயல் எங்கு எப்போது கரையை கடக்க இருக்கிறது? அதனால் தமிழகத்தில் ஏற்படுத்தப் போகும் பாதிப்புகள், இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காலை வணக்கத்துடன் ராஜா. நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நேற்று காலையிலிருந்து வட தமிழகத்தில் மழை பொழிவு இல்லைங்க. ஆனால் நேற்று காலை வானிலை ஆய்வறிக்கையில் நம்ம சொன்னோம், காலையிலேருந்து மழை பார்த்திங்கன்னா தீவிரமடையும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் மழை பார்த்தாக்கா பொழியவே இல்லை வட தமிழகத்தில். காரணம் பார்த்திங்கன்னா அது இலங்கையிலேருந்தே பார்த்திங்கன்னா அது கிழக்கு நோக்கி பார்த்திங்கன்னா விலகியது. தற்போது அது மேற்கு வடமேற்கு நோக்கி பார்த்தாக்கா பயணிக்குது. அதனால் இன்று வரும் நேரங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. நேற்று அதி கனமழை வாய்ப்பு இருக்குன்றதுனால நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை விடப்பட்டது. ஆனால் நேற்று மழை பெய்யலை. குளிராகவும் தரைக்காற்று பலமாகவும் பார்த்தாக்கா வீசி வந்தது. நேற்று டெல்டா மாவட்டங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றும் வடகிழக்கு குளிர்காற்றும் பார்த்திங்கன்னா சந்தித்து இரு காற்று இணைவை பார்த்தாக்க ஏற்படுத்தி நாகை முதல் கடலூர் வரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு பார்த்தாக்க பொழிந்தது. ஒரு சில இடங்களில் சாரல் தூறல் மழைப்பொழிவாக இருந்தது. மதியத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் பார்த்தாக்க அங்கு குறைந்து காணப்பட்டது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க நேற்று, அதாவது வட தமிழகத்தில். இதற்கு என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிகழ்வானது கிழக்கு நோக்கி பார்த்திங்கன்னா சென்றது தான். இது வரும் நேரங்களில் பார்த்திங்கன்னா தனது பாதையில் மாற்றம் ஏற்பட்டு மேற்கு வடமேற்கு நோக்கி தமிழக கடற்பகுதியை நோக்கி பார்த்திங்கன்னா பயணிக்கும். இந்த நிகழ்வானது நவம்பர் 29 நாளை தான் தமிழக கடற்கரை பகுதியை வந்தடையும். இதன் நகர்வு மிக மெதுவாக நகர்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா நகருது. ஒரு சில இடத்துல நகராமல் ஒரே இடத்துலையே பார்த்திங்கன்னா நிற்கிது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைப்பொழிவு பார்த்தாக்கா தாமதமாகுது. இது புயலாக வலுப்பெறதும் பார்த்திங்கன்னா தாமதமாகுது. இது வெப்ப நீரோட்டத்தில் பயணிப்பதால் பார்த்திங்கன்னா மிக மெதுவான நகர்வினை பார்த்தாக்கா மேற்கொள்கிறது. சரி, எப்போ மழை பெய்ய துவங்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இன்று காலை முதல் மேற்கு வடமேற்கு நோக்கி பார்த்திங்கன்னா நகர துவங்கும். அப்போது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பொழுது வெடிந்ததும் சென்னை முதல் நாகை மாவட்டங்கள் வரை கடலோர மாவட்டங்களில் மழை துவங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாலை முதலே கடலோர மாவட்டங்களில் கடலோரத்தில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு காணப்படுங்க. காலை 8 மணிலேருந்து 10 மணி 8, 9, 10 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மழை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களில். இன்று பொழியக்கூடிய மழை பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழையாகவும் சற்று கனமழை பொழிவாகவும் பார்த்தாக்கா இருக்கும். இன்று மாலை அல்லது இரவு முதல் தான் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் படிப்படியாக மழை பார்த்தாக்கா அதிகரிக்கும். சரி, இன்றைய வானிலை அமைப்பை பார்த்துடலாங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது காலை 4 மணி நிலவரப்படி இலங்கை திரிகோணமலைக்கு சற்று வடகிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 510 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரையை ஒட்டி இன்று காலை புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குறைந்த அளவிலான சுழற்சியுடன் மிக மெதுவாக முன்னேறி வருகிறது. எனினும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக புயல் சின்னமாக தீவிரமடைவதில் சற்று தாமதமாகிறது. இது இன்று காலை புயலாக மாறினாலும் இது வட தமிழகத்தை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். மேலும் இது 29, 30 ஆகிய தேதிகளில் மேற்கு நோக்கி நகர்வினை மேற்கொண்டு நவம்பர் 30ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும்
இடையே கரையை கடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட மரக்காணம், கல்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது கரையை கடக்கும்போது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ கரையை கடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இது இன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா அது நகர்வினை பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்வை மேற்கொள்ளும். இது நாளை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு பக்கத்தில், டெல்டா கடற்கரைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிலவும். ஸோ அதனால் அப்பிலேருந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு அதி கனமழை கொடுக்கும். மற்றும் வட மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதி கனமழையை கொடுக்கும். நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா அதி கனமழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிலேருந்து சென்னை வரை. இது புயலாக பார்த்திங்கன்னா கரையை கடந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பார்த்திங்கன்னா மேகத்தை குவிச்சு மழையை கொடுக்கும். இதுவே இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் டெல்டா மாவட்டங்கள் வரை பார்த்திங்கன்னா இது மழையை கொடுக்கும். இதுவே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பார்த்திங்கன்னா இது செயலிழந்து கரையை கிடக்குதுன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மேகத்தை பரப்பி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழையை பார்த்தாக்கா இது கொடுக்குங்க. இது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கிறதுக்கே அதிக வாய்ப்பு இருக்குது. தற்போது அதிகாலையில் 4 மணி அளவில் சென்னை முதல் நாகை வரை மேகக்கூட்டங்கள் நிலப்பகுதியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. காலை கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிய துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் நிகழ்வு புயலாக வலுவடைய இருப்பதால் தரைக்காற்று பார்த்திங்கன்னா 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா வீசும். குளிரும் பார்த்திங்கன்னா நிலவும். இன்றும் நாளையும் பார்த்திங்கன்னா பலத்த காற்று வீசும். இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றாக இருக்காது. மழை பொழிவு பார்த்திங்கன்னா சென்னை முதல் நமக்கு நாகை வரை பார்த்திங்கன்னா பொழுது விடிந்ததும் 8 இல்லை 9 இல்லை 10 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மழை துவங்கிவிடும். இன்று பொழியக்கூடிய மழை பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் பொழியும். ஒரு மிதமான மழை, கனமழை, சற்று கனமழை வரை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகமாகும். நாளை அதிகாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் முதல் கொண்டு சென்னை வரை உள் மாவட்டங்களுக்கும் நாளை மழை பார்த்திங்கன்னா எட்டி பிடித்து மழை கொடுக்கும். இன்று உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று மழை கொடுக்காது. நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். சரிங்க, இன்றைக்கி நவம்பர் 28 எங்கெங்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்று மழை பெய்யறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று பெய்யக்கூடிய மழை பார்த்திங்கன்னா ஒரு அளவான மழை பொழிவாக இருக்கும். இன்று மாலைக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா டெல்டா அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லையும் பார்த்திங்கன்னா இன்று கனமழைக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. மேலும் டெல்டா உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிதமான மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வட மாவட்டங்களில் நவம்பர் 29, 30, டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா மிக கனமழை பொழிவாக இருக்கும். கடலோர மாவட்டங்களில் டெல்டாவிலையும் பார்த்திங்கன்னா கனமழை பொழிவாக இருக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கும். கண்டிப்பாக சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை பொழிவுங்க. ஏன்னாக்கா இந்த மழை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை இது போக்கிடும். அதான் வரக்கூடிய இப்போவே செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் பாதி கொள்ளளவு தான் இருக்குது. ஸோ இன்னும் பாதி கொள்ளளவுக்கு தண்ணி வேணும். அதனால் சென்னை மக்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் அவசியம். இந்த மழை அவர்களுக்கு கண்டிப்பாக அவசியம். ஆனால் இந்த மழை பார்த்திங்கன்னா அதி கனமழை பொழிவாக 2 நாள் முழுவதும் பொழிய இருக்குது சென்னையில். அதனால் தாழ்வான பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் காற்று பாதிப்புலாம் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா செயலிழந்து தான் கரையை கடக்க போகுது. அதனால் காற்று அச்சம் தேவையில்லை. கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும். நமக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா டெல்டாவில் கொடுத்த போல் ஒரு நல்ல மழை பொழிவு பார்த்திங்கன்னா கொடுக்கும். இந்த நிகழ்வானது கரையை கடந்து போகும்போது ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு
டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்தா கொடுக்கும். இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரையை கடந்தால் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை கிடைக்கும். ஸோ அடுத்த சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள், நமக்கு கரையை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு அரபிக்கடலில் வந்து பார்த்தாக்கா போயிடுது. அரபிக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கு காற்றையும் வந்து பார்த்தாக்கா ஈர்க்கும். கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு குளிர் காற்றையும் வந்து பார்த்தாக்கா இழுத்து மழை கொடுக்கும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருக்கும். இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்தாக்கா உருவாகும். மேலும் இது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், மத்திய தமிழகம், இலங்கை வழியாக வந்து பார்த்தாக்கா இது கரை கடந்து இதுவும் அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வு தான். இது இதை விட ஒரு வலுவான மழையை வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்தும். டிசம்பர் 10 வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை வந்து பார்த்தாக்கா இது கொடுக்க இருக்குது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு. அதற்கடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ன்னு சொல்லிட்டு வந்தாலுமே நமக்கு சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம். 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஸோ அதுபோல் டிசம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வருதுங்க. அந்த நிகழ்வு வந்து பார்த்தாக்க ஒரு பெரிய நிகழ்வு, புயல் நிகழ்வு. அது கண்டிப்பாக அது ஒரு அதி கனமழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும். காற்று அச்சமும் வந்து பார்த்தாக்கா இருக்கும். புயல் நிகழ்வு நம்ம வடகிழக்கு பருவமழையில் இந்த ஆண்டோடைய கடைசி ஒரு பெரிய நிகழ்வுங்க அந்த புயல் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு அடுத்தது வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி இது போல் தான் வந்து பார்த்தாக்கா இருக்கும். கிறிஸ்மஸுக்கு அடுத்தது வர்றதுலாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் 15 இல்லை டிசம்பர் 14, 15 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 22 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா இருக்கும், தீவிர மழைப்பொழிவு. ஸோ ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியலை. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் மழையே இல்லை, ஏரி குளங்கள்லாம் தண்ணியே இல்லை, நாங்கள் குறை காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கின்னு இருக்காங்க. உங்களுக்கு இது இல்லாமல் 2 பெரிய சிஸ்டம் இருக்குது. அந்த பெரிய சிஸ்டம் 2மே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பகுதிகளுக்கு வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து பார்த்தாக்கா மழை இருக்குது. குறிப்பாக இன்னும் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருவமழை நீடிக்க இருக்குது. அதனால் அனைத்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்தாக்கா நிறைய மழை வந்து பார்த்தாக்கா பொழிய இருக்குது. மறுபடியும் சொல்கிறாங்க, கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவாக டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு அநேக இடங்களில். ஸோ நம்ம எல்லா இடத்தையும் வந்து பார்த்தாக்கா இப்போ நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது, வீடியோ பெருசாக போகுது. அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அது ஒரு மிதமான மழைப்பொழிவு, சற்று கனமழைப்பொழிவாக இருக்கும். ஆனால் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதி கனமழைப்பொழிவை வந்து பார்த்தாக்கா சந்திக்க இருக்கிறது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். குறிப்பாக சென்னையில் வந்து பார்த்தாக்கா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு மழை பொழிய இருக்கிறது நாளையிலிருந்து. இன்று இரவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். இன்று தரைக்காற்று வந்து பார்த்திங்கன்னா 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் இன்று முதல். அதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நமது துல்லியமான வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.